காவல்துறையில் கடந்த 3 ஆண்டு காலத்தில் மொத்தம் 190 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. அதில் 179 அறிவிப்புகளுக்கு அரசாணை வெளியிடப்பட்டு நடைமுறைக்கு வந்துள்ளன என்பதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மற்ற அறிவிப்புகளும் விரைவில் அரசாணையாக ஆகும் என்று உறுதியளிக்கிறேன். கடந்த ஆண்டு மட்டும் காவல்துறையில் பல்வேறு சீர்திருத்த முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டன. மாணவர்களை பயன்படுத்தும் சிற்பி திட்டம் மூலமாக மாணவர்களுக்கு ஒழுக்க பயிற்சி அளிக்கப்படுகிறது. சிறு குற்றம் செய்யும் குற்றவாளிகளை திருத்தி அவர்களது எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றுவதற்கு பறவை திட்டம் தீட்டப்பட்டது. பதிவேடு குற்றவாளிகள் குறித்த தகவல்களை ஒருங்கிணைக்க பருந்து திட்டம் செயல்பாட்டில் உள்ளது. காவலர்களின் நன்மைக்காக ஸ்மார்ட் காவலர் செயலி உருவாக்கப்பட்டது. விடுப்புகளை முறைப்படுத்த விண்ணப்ப செயலி அறிமுகம் செய்யப்பட்டது. காவலரின் மன அழுத்தத்தை குறைக்கும் பயிற்சியாக மகிழ்ச்சி என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டது. மகளிர் காவலர்களுக்காக ஆனந்தம் திட்டம் அமுலில் உள்ளது. வாகன திருட்டை கண்காணிக்க IVMS திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. பொதுமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்யவும் புகார்களை விரைந்து விசாரிக்கவும் நீதிமன்ற வழக்குகளை விரைந்து முடிக்கவும் இந்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குற்றங்களை குறைக்கும் துறையாக மட்டுமில்லாமல் குற்றங்களை தடுக்கும் துறையாக செயல்பட வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகள் மாநாட்டில் ஆலோசனை கூட்டங்களில் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். குற்றங்களின் எண்ணிக்கையை குறைப்பதல்ல, குற்ற எண்ணத்தை குறைப்பது காவல்துறையின் பணியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் கட்டளையிட்ட வகையில் சுற்றுச்சூழல் கட்டுக்குள் உள்ளது. வருங்காலங்களில் குற்றங்களை தடுக்க மேலும் நடவடிக்கை கடுமையாக இருக்கும் என்று உறுதியளிக்கிறேன்.